தோழர் ராமானுஜம் அவர்களை இன்னைக்கு தான் நம்ம நேரில் பார்க்குறோம். மெய்நிக சந்திப்பு. ஆமாம், குரல் மட்டும் தெரியும். சமயத்தில் வந்து அவர் வீடியோ கூட வராது. இது ஆடியோ மட்டும் தான் வரும். ஆனால் இன்னொரு எல்லா கூட்டத்துக்கும் வந்துடுவார், கருத்துக்கள் சொல்லுவார். அந்த பெயர் வந்து நமக்கு வந்து பரிச்சயமான பெயர் தான். இன்னைக்கு அவருடைய புத்தகத்தை நம்ம இங்கே கலந்து பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு நல்ல ஒரு மாசிய சிந்தனையாளர், ஒரு கோட்பாட்டாளர் அப்படிங்கிற உணர்வு எனக்கு அந்த மெய்நிக சந்திப்பு கூட்டங்களையும் நான் வந்து உணர முடிஞ்சது. அவர் கவிதையை எழுதுவாருங்கிறது ரொம்ப இந்தியா அதிர்ச்சி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடதுசாரி சிந்தனையாளர்களுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த கவிதை போன்ற கேட்டா கவிதை போன்ற மெல் உணர்வுகளுக்கு காதலோடு தான் நிற்கிறவங்க அப்படிங்கிற ஒரு பொது பிம்பம் இருக்கு. அது ஒரு கொஞ்ச காலம் வரை அது உண்மையும் கூட. அது அந்த ஒரு நிலைமை இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கோஷங்கள் மட்டுமே கவிதை, அப்படித்தான் கவிதை இல்லைங்கிற ஒரு பிரச்சனை வந்து சில காலம் வந்து இயக்கங்களே ஓடிட்டு இருந்தது. இப்பெல்லாம் வந்து அதனுடைய சரியான பாதை வந்து ஒரு வந்திருக்குங்கிறத ஒரு அவதானிக்க முடியும். அந்த விதத்தில் அதே மாதிரி இடதுசாரியாளர்கள் வந்து சிரிக்க மாட்டாங்க, இரும்பு சட்டை போட்டு ஒரு என்ன சொல்றது, பகடின்னா என்னன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படியே மிலிட்டரி ரெஜிமெண்ட் மாதிரி நடந்துக்குவாங்க அப்படிங்கிற பொது பிம்பம் வந்து நான்லாம் இயல்பாக அப்படி இல்லாட்டி கூட அப்படிப்பட்ட ஆளை பார்த்தாலே நம்ம கொஞ்சம் விஜிட்டா இருக்கோம் அப்படின்னு இப்போத விஜிட்டரி ஆன் மைசல் வாலண்டரி அப்படிலாம் ஒரு இருந்த நிலைமை இருக்கு. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. வெகுவாக பல விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு தன்மைகள் இருக்கு. அப்படிலாம் இருந்தால் மக்களை நெருங்க முடியாது. மக்களை நெருங்குவதற்கான உத்திகள் என்னென்ன அப்படின்னு தீவிரமாக ஆலோசனை செய்யக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருப்பவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த விதத்தில் வந்து ராமானுஜம் அவர்கள் ஒரு கவிஞர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியும். சொன்னார் அவருடைய கவிதை ஒரு அறிவும் அப்படியா கவிதை எழுதுவாரா கொடுங்க, புத்தகம் வாசிச்சு பார்க்கலாம் நான் சொல்லி வாசித்தேன். ரொம்ப அருமையாக கவிதைலாம் எழுதியிருக்காரு. கவிதையை பற்றி சொன்னாங்க. யார் கவிஞர் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது எது கவிதை என்பது நிறைய பேர் வந்து அதை டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. டேகூர்கிட்ட கேட்டாங்க, யார் கவிஞர்? எல்லாருமே கவிஞர். அவர் சொல்றாரு, எல்லாருமே கவிஞர்கள் தான். அவனு அவர் ஆர்டிகல் எழுதியிருக்காரு. பொயட்ரி இஸ் மை ரிலிஜியன், என்னுடைய மதமே கவிதை தான் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அது சொல்றாரு, எல்லோருமே கவிஞர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நான் இப்படி சொல்றேன்னா அப்படிங்கிற விளக்கம் தான் அந்த ஒரு கட்டுரை முழுக்கும். காரணம் என்னன்னா, ஒரு நல்ல கவிதையை சொல்லும் பொழுது யார் கவிஞர் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அல்லது தங்களை தாவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த வரியை கவிஞனை விடவும் சிலாய்க்கிறாங்க. அதை எத்தனையோ நம்ம பார்த்துருக்கோம். சின்ன சின்ன மூக்குத்தியா பார்க்கணும், வெத்திலை போட்ட வாய்சனத்தும் கண்ணம் வெக்கத்தினாலே சிவங்கிறது, துள்ளி திரியுது ரெண்டு கண்ணு, அது சொல்லி திரிக்குது ஒண்ணு கொண்டு, இப்படிங்கிற இந்த வழியாகட்டும். இது வந்து நம்ம இவரு தேசிய பாட்டு, துள்ளி திரியுது ரெண்டு கண்ணு, அது சொல்லி சிரிக்குது ஒண்ணு கொண்டு. என்ன அற்புதமான ஒரு மெல்லிய காதல் உணர்வு வந்து அந்த வழியில் கொடுத்து. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளங்கண்டலே அப்படிங்கிற இந்த கவிதை வரிய ரசிக்காத தமிழ்நாட்டில் ஏதே ஒரு மனுஷன் உண்டா? அதுக்கு அவனை நிறுத்தி இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்னா, அதனால உணரலாம். ஒரு அந்த கொடி இருக்குது, தெண்டல் வருது, அந்த கொடியில பூந்து போகும்போது சீப்பு மாதிரி தலை சீவிட்டு போகும்போது அந்த கற்பனை அவன் ரசிக்கிறான். அப்ப அவன் எழுததான் இல்லையே தவிர அந்த உணர்வு இருந்தால் மட்டுமே ரசிக்கணும். இன்னொன்னு, அள்ளிச்சருகிய கொண்டையிலே எந்த நாதி சிறையுண்டிருக்குதடி, அள்ளிச்சருகிய கொண்டையிலே என் ஆவி சிறையுண்டு இருக்குதடின்னு இந்த வரியை வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க.
யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? அவ்வளவு நுட்பமான வரி. கம்பனுக்கு நிகரான, அதாவது பலவிதமான மெல்லிய உணர்வுகளை அந்த வரியில அள்ளி செடிய கொண்டைகளை எப்படி ஆவி சிறையில் இருக்க முடியும் அப்படிங்கிற வியாக்கியானத்தை உள்ள போகாம கேட்கறவங்க மின்மறந்து அப்படியே உருகி உருகி ரசிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? கவிதை எல்லாருக்குமே இருக்கு. அதான் தாகூர் சொன்னாரு, எவ்ரிபடி இஸ் ஹேவிங் poesy in him. இருக்கு. Only a few come forward to give a poetic expression to his thoughts அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அந்த விதத்தில் வந்து அவருடைய கவிதைகள் ரொம்ப ரொம்ப ரசித்து படித்தேன். வந்து இது வந்து பெரும்பாலும் புது கவிதைகள் தான், பெரும்பாலும் புது கவிதைகள் தான். திடீர்னு பாயசத்தில் முந்திரி மாதிரி ஒரு கவிதை கண்ணில் தென்பட்டு பாயசம் போட்டு முந்திரி கட்சியா பார்த்தா மரபு கவிதைகள் இருக்கு, மரபு கவிதைகள் இருக்கு. அதாவது மரபு கவிதை, அது வெண்பா, குரல் வெண்பா இருக்கு. நானும் அதில் ஏதாவது பிழை இருக்குமான்னு பார்த்தேன். பெருசாக ஒன்றும் பிழைகள்லாம் கிடையாது, ரொம்ப அற்புதமாக இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவர் வந்து பயிற்சியினால் கவிஞர் ஆனவர் அல்ல. அவர் ஏற்கனவே அந்த ஏற்கனவே அவருக்கு வந்து அந்த யாப்புங்கிற அந்த விஷயம் தெரியலன்னா இது எழுத முடியாது. மற்ற புதுக்கவிதை எழுதிடலாம் யார் வேணாலும். ஆனால் வெண்பா போன்ற கடினமான முசோடி இருக்கிற வடிவங்களை அந்த இலக்கணம் தெரியாம யாருமே எழுத முடியாது. அவர் வந்து தெரிஞ்சிருக்காருங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதுக்காக அவர் நான் நேரத்தில் நான் பாராட்டுகிறேன். அவர் வந்து எம்ஏ ஆங்கில இலக்கியம்ங்கிறது எனக்கு நண்பர் இவர் கேஎஸ் சொல்லும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆங்கில இலக்கியம் படிக்கும் பொழுது நிச்சயமா அந்த இலக்கிய ஆர்வம் கூடியிருக்கும். அதிலிருந்து நேரடியாக தமிழின் ஆர்வம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல் எப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழ் படித்தாதான் படைப்பாளி அல்லது இலக்கியம் படித்தாதான் படைப்பாளிங்கிறது இல்லை. படைப்பாளின்னு பேர் வாங்கினவங்கள பார்த்தா என்னென்னமோ படிச்சவங்க, சம்பந்தம் இல்லாமல் படித்தவங்க தான் இருக்கும். சம்பந்தப்பட்ட படி படித்தவங்கள எங்கோ உட்காந்து என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இவர் அந்த ஆர்கே நகர் தெரியும் உங்களுக்கு, மெட்ராஸில் இடைத்தேர்தல் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது, பணமாக கொடுத்ததால டோக்கன் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். டோக்கன் கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே போலிங்கெல்லாம் முடிஞ்ச உடனே டோக்கன் காட்டினா 2000 டோக்கன் சிஸ்டம்னா இருந்துதான் அந்த ஆர்கே நகரில் சொல்லுவாங்க. அதை பகடி பண்ணி ஒரு கவிதை இருக்காரு. கை நீட்டி ஆயிரங்கள் வாங்கியதால் தந்தவனின் கை காட்டும் பாதையில் நீ செல். ரூபாய் குணவாங்க இல்ல, இனி தந்தவனுடைய கை காட்டுற பாதை நீ போய். கை நீட்டி ஆயிரங்கள் வாங்கியதால் தந்தவனின் கை காட்டும் திசையில் நீ செல். இது வந்து குரல் வெண்பா, ரொம்ப அற்புதமான வருது. அப்புறம் அந்த எல்லாம் 10 வெண்பாக எழுதியிருக்காரு. அது என்னன்னா, கடவுள் சொக்கனை கொண்டாடி ஏதும் சுகப்படலை, சொக்கனை கொண்டாடி ஏதும் சுகப்படலை, குக்கரை கொண்டாடி வாழ். சொக்கனை கொண்டாடி ஏதும் சுகப்படலை, குக்கரை கொண்டாடி வாழ். அற்புதமான பகடி. இப்போ பாருங்க, சொல்லும் பொழுது கவிதையுடைய பொருளும் உங்களுக்கு புரிஞ்சது. அந்த ரசிச்சு சிரிக்க முடியும். கவிதையில வந்து பகடி என்பது யாரும் சொன்னாங்க, கலிமூர்த்தி இந்தியாரோ மேற்கோள் காட்டி பதிவு கேஎம்எஸ். கவிதையில பகடி என்பது பவர்ஃபுல் காம்பனன்ட். பவர்ஃபுல் என்ன பொறுத்தவரைக்கும், ஆனா அது எல்லாருனாலையும் ஹேண்டில் பண்ணும். பகடி என்பது ரொம்ப ரொம்ப யூனிக் டேலண்ட் இருந்தால் தான் பகடி பண்ண முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு இயல்பா என்ன துணி வருமோ அப்படிதான் எழுத முடியும். பகடி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றது வந்து ரொம்ப அது தனியான ஒரு மென்டல் மேக்கப் இருக்கணும். பார்க்குற விஷயங்கள் வந்து அந்த பகடி ஆட்டிலே பார்க்குற மாதிரி அந்த தன்மை இருக்கும். அப்படி இருந்தால் அந்த வார்த்தைகள் வரும். ரொம்ப ரொம்ப ரசித்தேன். சொக்கனை கண்டாடி சுகமேதும் படலை, குக்கரை கொண்டாடி வாழ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப படிக்கும் போது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஆமா, சரி, ஓட்டுக்கு 1000 கொடுக்குறாங்கல்ல, கொடுத்தால் ஆயிரங்கள் கோட்டைக்கு போன பின்
கோட்டைக்கு போனதில் எடுத்தான் 7 மடங்கு. 1000 கொடுத்துட்டு கோட்டைக்கு போனது 7 மடங்கா அவன் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறத அது வேணும். பாதாளம் மட்டும் பணம் பாய்ந்த காரணத்தால் சேதாரம் அடைந்தது நம் நாடு. பாதாளம் மட்டும் பணம் பாய்ந்த காரணத்தால் சேதாரம் அடைந்தது நம் நாடு. இது ஆர்கே நகர் கிடையாது, பொதுவாக எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியும். வாக்களித்த நாள் பின், வாக்களித்த நாள் போடிட்டே, வாக்களித்த நாள் பின் வளம் வந்தார் தோக்கமுடன், வளம் வந்தார் தோக்கமுடன் நோகிறதே பார்க்கும் நெஞ்சு. பார்க்கும் பொழுது நெஞ்சு வேகுது, நோகுது அப்படிங்கிற ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டாம். கஷ்டம் தான் எல்லாருமே கடவுள். அதாவது நான் கூட இதே போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலையும் கோயில் இருக்கு, எல்லா கோவிலையும் பக்கம் பக்கம் போகலாம் வராங்க. இன்னையா தீராத வேண்டுதல் இருந்தே இருக்கும். எல்லா கோவிலையும் தீவு இருக்கு, எல்லாரும் வெளியே இருக்கு. உன் வேண்டுதலே தீரவே தராதா? எனக்கு 25 வயசுல இருக்கு, என்ன நீங்களும் இருக்கீங்க, நான் வேண்டுதலே பண்ணல, நீங்களும் பண்ணிருக்க மாட்டீங்க. எத்தனையோ சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்துருச்சு, நான் வேண்டுதல்ங்கிற மனதளவு கூட நான் வேண்டுதல் இல்லை. என்ன இத்தனை எப்படி இருந்தேன் நாத்திகனாய், எந்த கடவுள் என்னை நாத்திகனாய் ஆக்கியது என்று இத்தனை வருடம் யோசிக்கிறேன். அப்படி இருக்கு, எந்த கடவுள் என்னை ஆக்கியது என்று இத்தனை வருடம் யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு பகடி இருக்கு. என்ன அதாவது அனைத்தும் ஈவன் ஃபார் தி ஃபால் ஆஃப் தி ஸ்பாரோ தேர் இஸ் a province சொல்றாங்கல்ல, எல்லாமே அவன் செயல், அவன் அசையாது அப்படின்னா என்ன நாட்டியம் அப்படின்னு அவன் தானே, ஏன் நாட்டினாது எந்த கடவுள் அப்படின்னு ஒரு பகடியா ஒரு கேள்வி கேட்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பக்தன் கடவுள் கேட்கலாம், பஞ்சப்படி உயர்வு வேண்டும் கடவுளே, பஞ்சப்படி உயர்வு வேண்டும், பணி நிரந்தரம் வேண்டும், வீடு என்னும் படகை செலுத்த, வீடு என்னும் படகை செலுத்த விலைவாசி குறைந்திட வேண்டும். இதுதான் அவனுடைய ரொம்ப பெரிய ஆசனம் கிடையாது. எனக்கு பெரிய காரணம் வரி நிரந்தரம், பஞ்சப்படி உயர்வு, என்னுடைய வாழ்க்கை படகு பிரச்சனை இல்லாமல் ஓடணும், அந்த அளவுக்கு நீ வேறுபாடு கொண்டாடணும் அப்படின்னு அது வேடி நிற்கும் பொழுது கருவறையில் இருந்து கனத்த பெருமூச்சு வந்தது. கருவறையிலிருந்து கனத்த பெருமூச்சு வந்தது. கடவுள் தான் பெருமூச்சு சொல்றார். கடவுள் மக்கள்கிட்ட வறுமை, சுரண்டல் இன்மை, ஊழல், வாட்டி வதைக்கும் விலைவாசி எல்லாம் போக்கும் இலாக்கா என்னிடம் இல்லை. இதெல்லாம் போக்குன்ற இலாக்கா என்னிடம் இல்லை. போய்வா மகனே, போக்கிடு நீயே கேட்டுவோம் பிரச்சனை. இதெல்லாம் என்னுடைய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இந்த ஹாலோனஸ் ஆஃப் பிரேயர் அல்லது ஹாலோனஸ் ஆஃப் காட் பிலீஃப் அப்படிங்கிறத கடவுள் நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப, அதாவது சில என்ன சொல்றது, கொஞ்சம் கசப்பான சில உண்மைகளை கொஞ்சம் நையாண்டியா சொல்லும் பொழுது அது உன்னுடைய ஏற்புத்தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான சைக்காலஜி. அதை இவர் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை அதனுடைய வெற்றுத்தன்மை ஹாலோனஸ் நிறைய கவிஞர்கள் அதை சொல்லியிருக்காங்க. அதை அப்படி நம்ம அந்த பகடித்தன்மை இல்லாம, அந்த நகைச்சுவை உணர்வு இல்லாம நம்ம சொன்னோம்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, எதிர் பிடிச்சுதான் கடவுள். அந்த அந்த நுட்பம் அந்த போன்ற விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப விஷயம். அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவன் இந்த கவிதையை படிச்சா கூட மனசுக்குள்ள ஆமா இல்ல அப்படின்னு தான் சொல்லிடும். இதெல்லாம் பிகம் ரெபல். அதே மாதிரி இந்த ஆணவ கொலையை பற்றி ஒரு கவிதை இருக்காது. அதாவது கண்டதும் காதல் சொல்றோம், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். கண்டதும் காதல் பண்ணிக்கிறாங்க. என்ன காதல் பண்றாங்க, காதல் தீவிரம் பண்ணிக்குது, அப்புறம் வீட்டுக்கு தெரிய வரும் பொழுது இருக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. கல்யாணம் எப்படி நடக்கும் நான் பார்க்குறேன், அப்படி நடக்கிறீங்க, உனக்கு மாதிரி நடக்கும், பல விதமான வசனங்கள் எல்லா வீட்டு நாட்கள் உண்டு. அதையும் மீறி எங்கேயாவது தெரியாம காதலிச்சுட்டா, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா, ஏதாவது ஒரு சரி பண்ணி 2 பேரையும் தீர்த்து விடுவாங்க. இதை எங்கேயோ பார்த்தாச்சு.
அதுக்கு வந்து நம்ம ஆணவ கொலை முதல்ல ஆணவ கிளின்னு வச்சுருக்கோம் வேறு அதெல்லாம் வந்து இப்போ ஆணவ கொலைன்னு மாற்றினாங்க. அதுக்கு தனி சட்டம்லாம் ஒரு கோரிக்கையெல்லாம் வரும். அது சொல்றாரு அந்த பிரச்சனை தீர்வு ஒரு வழி இருக்கு. ஆணவ கொலைக்கு நீ சட்டம்லாம் போட வேண்டாம், ஒரே ஒரு பிரச்சனை தீர்த்தலாம். எப்படின்னா கண்டதும் காதல் பண்றாங்கல்ல, அப்படி காதல் பண்ணும் பொழுது திருப்பதி மாதிரி பொண்ணு பார்க்கறான், அந்த பையனை அந்த பொண்ணு பார்க்குறான் அப்படின்னா தலைக்கு மேலே ஜாதி மதம் அப்படி பிடிக்காத மாதிரி ஏதோ அறையணும். அதே மாதிரி இந்த பையனுக்கும் 2 பேருக்கும் வந்து தலை மேலே நான் வந்து கோடாரு, நான் வந்து முஸ்லீமு, நான் வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிற மாதிரி அது என்ன ஜாதிங்கிற குறிப்பு வந்துருச்சுன்னா ப்ரிஃபரபிளி சம் ரஃப் ஐடியா ஆஃப் தி பெல்ட் பேக்ரவுண்ட் அது கூட வந்து ப்ரிஃபரபிள். ஆனால் அது சொல்ல ஒரு ஜாதி மத குறிப்பு இருந்ததுன்னா ஆணவ கொலைகளை செலுத்தலாமேன்னு அந்த விஷயத்தை வந்து ரொம்ப காதலனை காதலியை கண்டவுடன் காதல் கொள்ளும் இளைய தலைமுறைக்கு அவன் அவள் ஜாதி மதம் சேர்த்து அறியும் ஞானம் தந்திடு பராசக்தி ஆணவ கொலைகள் குறையும் என்றோ அப்படின்னு பகடி வந்து ரொம்ப நல்லா அருமையா கைவிடுது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதுதான் கோட்பாட்டாளர்கள் தியரிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே பேசுகிற மாதிரி தான் இந்த மாதிரியான மென் உணர்வுகள் பகடி நகைச்சுவை அங்கே ரொம்ப அந்நியப்பட்டிருக்கிறது நம்ம பழைய பேருடைய கட்டுரைகளை நம்ம பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி ஆணவ கொலை நடக்குது அப்படி இல்லாமல் நான் வந்து இந்த கல்யாணம் செய்யலைன்னா இவன் இந்த காதலை வந்து ஆமாம் ஆமாம் நான் காதலிக்கலன்னா அவன் போகிறது ராசி குடிக்கிறதா அல்லது இருக்காது. ஆண் பெண் உறவு சம்பந்தமான நமக்கு இளைஞர்கள் இளைஞர்கள் தெரிவு பண்ணி நிறைய விஷயம் இருக்கு. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், ரொம்ப பெரிய ரொம்ப பேஷனேட்டாக காதலிக்கிறேன். அப்போ வந்து அந்த காதலிக்கல அந்த இடமே இல்லைன்னா அது இயற்கும் எடுத்துக்கணும் இல்லை. நான் உன்னை காதலிச்ச காதலுக்காகவே உனக்கும் என் மேலே காதல் உணர்வு வருடங்கிறது அது எப்படி சொல்ல முடியும்? அந்த பக்குவத்தை வந்து என்ன நீ காதலிக்கிறது உன்னுடைய விருப்பம் உரிமை, அவள் காதலிக்காமல் இருப்பதும் அவளுடைய விருப்பம் உரிமை. அப்படி தெரிய வந்தால் என்னால் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து நீ வன்மமாவோ பகையாவோ மாற்றிக்காத. நீ வந்து காமம் எடுத்துக்கோ, நல்ல ஒரு வாரம் சரியா போயிடும் அப்படிங்கிற படிப்பினையை யார் சொல்லி தரணும்? சமுதாயம் சொல்லி தரணும், அப்பா அம்மா சொல்லி தரணும். அதை விட அதிகமாக கல்லூரி ஆசிரியர்கள் சொல்லி தரணும். இந்த பாடத்தை கல்லூரி ஆசிரியர்கள் சொல்லி தரணும். அது ஒரு தனி பிரச்சனை. இவர் சொன்ன கவிதை வந்து செப்பரேட் மேட்டர். அந்த பிரச்சனை இருக்கதான் செய்து அதையும் ஒரு பேசியிருக்க ஒரு கவிதை. அப்புறம் 12 காலம் ஒரு பிரச்சனை இலக்கிய உலகம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா அரசியல் கவிதை எதுக்கு, கவிதை எதுக்கு அரசியல் கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குன்னு தெரியும். நம்மளுடைய பதில் என்னன்னா உங்கள் வீட்டில் வந்து மாட்டாங்க. ஆகவே என்ன அப்ப அரசியல் கவிதை எதுக்கு, அரசியல் இல்லாம கவிதை எழுதுங்க அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கு. ஆனா அரசியல் இல்லாம கவிதை எழுதுங்க அப்படி சொல்றதே ஒரு அரசியல் தான். அதுவே ஒரு அரசியல். உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாலும் அரசியல் இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாலும் நீங்க அரசியல் யாரை எழுதுனாலும் ஒரு கவிதை கொடுங்க, அதை நீங்களே படிச்சு பார்த்து சொல்லிடலாம் இது என்ன சார்புடைய எழுத்துன்னு சொல்லிடலாம். அது ஒன்றும் பெரிய மூளையெல்லாம் வேண்டியதில்லை, அது படித்தாலே தெரிஞ்சிடும். அதாவது விவாதம் வந்து 2 விதமாக இருக்கு. The word is divided into 2. One is oppressor, the other one is oppressed. ரொம்ப broadest category. அல்லது sufferers, those who make others suffer. இந்த 2 பிரிவு தான், 2 விதமாக தான் இருக்கு. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படாதவங்க அப்படின்னு சொல்லலாம். குட் பேட் அப்படிங்கிற ஆங்கில படத்தில் the world is divided into 2. Those who eat, those who make others watching eat அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சொல்லுவோம். Those who eat and those who make others watching eat அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க. அப்படின்னா 2 இடத்துல இருக்கு. இந்த 2 கேட்டகரியில நீ யார் பக்கம் நிற்கிற அப்படிங்கிறத அரசியல். ஆதிக்கக்காரன் பக்கத்துக்கு நின்னா அது ஒரு மாதிரி எழுத்து வரும். ராமர் கோயில் பொழுது பாடியுது அப்படிங்கிற எழுதிட்டு போவாங்க.
அல்லது ஆதிக்கத்துக்கால் பாதிக்கப்படுவதற்கு பக்கம் நீடினான். அதான் மேக்சிம் கார்கி சொன்னாரு, என்ன எழுத்தாளர்களே, நீங்கள் பேனாவை தொடும் முன் நீங்கள் யார் பக்கம் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு எழுத ஆரம்பிங்க. யார் பக்கம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்படித்தான் எழுதணும் நான் சொல்ல. ஆனா நீ யார் பக்கம் முடிவு பண்ணிட்டாலே உன்னுடைய எழுத்து ஆட்டோமேட்டிக்கா அது சாதாரண அமையும். வேற மாதிரி எழுதவே முடியாது. அப்படிங்கிற ஒரு அந்த அரசியல் கவிதை எதற்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் கொடுக்குது. என்ன அரசியல் கவிதை ஒரு நாள் எழுத முடியாதா? பாடுபொருளுக்கா பஞ்சம், எல்லையற்ற பிரபஞ்சம், எதையும் மறக்கடிக்கும் அவள் பார்வை, குளிர் தவழும் தென்றல், குளத்து நீரில் நிலா, வண்ணத்து பூச்சிகள், வானவில், இப்படி எத்தனையோ இருக்குல்ல. அதை பத்தி எழுதி போல நீ ஏன் அரசியல் எழுதிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்றாங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் எதுக்கு அரசியல் கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணுங்க, இத்தனை போதாதா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அதே மாதிரி எழுதலாம் சொல்லிட்டு எழுத உட்கார்ந்து எனக்குள் இருந்த பசித்தி அலறியது. பசியது எனக்குள் இருந்த பசித்தி அலறியது. இல்லாமை என்பது அரசியல் சார்ந்தது. இது வயிற்றுக்கும் அந்த பண்டிதர்களுக்கும் எப்போதும் புரியும். இல்லாமை என்பது அரசியல் சார்ந்தது. இது வயிற்றுக்கும் அந்த பண்டிதர்களுக்கும் அந்த சோகால்டு எக்கனாமிக்ஸ் அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கருத்து. என்ன இதுல ஒரு அதாவது இது போன்ற நிலா, வானவில், வண்ணத்து பூச்சி அப்படிங்கிற விஷயத்தை வெறும் அழகிய சார்ந்து மட்டுமே எழுதி போகாதீங்க அப்படிங்கிறது அவருடைய உள் கிடக்கை. ஆனா இந்த பாடுபொருள் வச்சுக்கிட்டு நம்மளால பூந்து விளையாடுறாங்க. இன்னைக்கு சமகாலத்துல நகைச்சுவா சொல்லுவாங்க, தமிழ்நாட்டின் ஜனத்தொகையை விட தமிழ்நாட்டின் கவிஞர்கள் எண்ணிக்கை அதிகமா. நகைச்சுவா ஒரு இருக்கு. அது அந்த பெருமளவு உண்மை இருக்கு, உண்மை இருக்கு. ஆனாலும் கூட அது எல்லாமே 1000 பூக்கள் மலரட்டும், எல்லாம் வரட்டும், எழுதணும். அதுல தங்களை தாங்களே போட்டு மேலும் 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 படிச்சு வாதிச்சு சொல்றவங்க அவங்க சிறந்த கவிஞர்கள் ஆவாங்க. அதுலயே நல்லா எழுதுறவங்க இருக்கிறாங்க. இது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, யாருமே பிற்போக்க எழுதுறதில்லை. கவிதை தரம் வேறு வேறு படிநிலையில் இருக்க நான் கவனிக்கிறேன். ஆனா கருத்து நிலையில பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்தை எங்க நின்று பார்க்கணுங்கிறத அவங்க ஜனநாயகவாதி, குறைந்தபட்சம் இடதுசாரிங்கிறத எதிர்பார்க்கல. நிச்சயமா ஜனநாயகவாதியாக பெரும்பாலான கவிஞர்கள் இருக்கிறத நம்ம என்னால தான் பார்க்கணும். அவன் சாமி கும்பிட்ற ஆளா இருப்பான். ஆனாலும் கூட அவன் பெருந்தெய்வத்தை விட அவன் குலசாமியை ராம கோயில் விஷயத்தை விமர்சனம் எழுதலாம். இதெல்லாம் சவால். ஆகவே அப்படிப்பட்ட புதிய படைப்பாளிகள் வரவேற்கலாம் செய்யணும். அந்த விதத்துல ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். நிலா, வண்ணத்து பூச்சி, வானவில், வல்லவன் கையில் வல்லான் பம்பரம் மண்ணிலும் ஆடும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு சிந்தனை உள்ள கவிஞருக்கு எந்த ஒரு அற்பமான விஷயத்தை எடுத்தாலும் அதை அவனுடைய கருத்தை ஏற்றி சொல்ல முடியும். அயன் போடுபவன் வயிற்றில் அத்தனை சுருக்கம். இன்னும் அருமையான சொல்லுவோம். அயல் போடுபவன் வயிற்றில் அத்தனை சுருக்கம், ஒட்டிய வயிறு அத்தனை சுருக்கம். நிலா குளித்த குளம் தூர்ந்து தூர்ந்து குப்பை மேடானதால் கரைந்து கரைந்து கண்ணீர் வடிக்கிறது. நிலா கரைந்து 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 கண்ணீர் வடிக்கிறதுன்னு அதே குளத்தை பற்றி தான் எழுதணும். அயன் பாக்ஸ் பற்றி எழுதிடணும். எதை பற்றி வேணாலும் எழுதலாம். என்ன கிட்ட அந்த சொல் வண்ணமையும் அந்த பார்வை நேர்த்தி இருந்ததுன்னா எதை பற்றி எழுதணும். ஆனால் அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்றதுன்னா வெறும் அழகிய சார்ந்து மட்டுமே எழுத வேண்டாம்ங்கிற அந்த ஒரு விஷயம் தான். இந்த அழகிய சார்ந்து மட்டுமே எழுதக்கூடிய ஒரு தலைமுறை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. எப்போ வானம்பாடி இயக்கம் ஒரு வீடு கொண்டு எழுந்து வந்ததோ அது அங்கேருந்து கவிதை உலகம் மாறும் பாய்ச்சல் பரிமாணங்கள் வளர்ச்சிகள் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் கட்சியில் அரசியல் கட்சி தலைமை சொல்வது
என்ன எல்லாம் நம்ம கட்சியில் போகணும், எல்லா எம்பி எம்எல்ஏ எல்லாம் வயசானவங்களே இருக்காங்க, திருப்பி அவங்களே வர்றாங்க. அந்த மாதிரி கூடாது. என்ன இளைய தலைவரையும் வழிவிடணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து அரசியல் தலைவர் அடுத்த தலைமுறைக்கு வழிவிட வேண்டும். அதிகார தலைமை ஆணையிட்டது. அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி மகன், மகள், பேரன், பேத்தியோடு அவர்களுக்கான தொகுதியின் பெயரோடு கையெழுத்திட்டு காகிதம் தந்தார்கள். லிஸ்ட் கொடுக்குறான், மகன், மகள், பேரப்பிள்ளைங்களுக்கு 2 தொகுதி அப்படி ஆகட்டும் சொல்லி அப்படிங்கிறது அதை ஒரு கிண்டல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அத்தியாவசிய துப்புரவு தொழிலாளர்கள் கூலி உயர்வு நிறுத்தப்பட்டு கோரிக்கைகள் மறுக்கப்பட்டு வேலை நிறுத்தம் செய்தார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அத்தியாவசிய பணி சட்டத்தில் அவங்க பணி செய்ய வேலை செஞ்சது அத்தியாவசிய பணிங்கிறது அப்புறம் தெரியுது. எசென்ஷியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். அப்புறம் அல்லாவை அழைத்தாலும் அல்லேலூயா சொன்னாலும் ஆதிசிவன் உரைத்தாலும் ஆளுபவரை எதிர்த்தவரை அழிவினின்று காப்பாற்ற யாரும் வந்ததாய் எந்த ஒரு சேரியும் இல்லை. அப்புறம் கோர்ட்டு ஃபார்மாலிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. அது வந்து சமீப காலம் வந்த தீர்ப்புகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த கவிதை எவ்வளவு உண்மையாக இருக்குது. நிறைய தீர்ப்புகள் நம்ம பார்க்கும் பொழுது அந்த பார்லிமெண்ட் அட்டாக்கர்ஸுக்கு வந்து தண்டனை கொடுத்த தீர்ப்பு, இப்போ ஓகே ப்ரொசீட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ராம் டெம்பிள் அப்படிங்கிற அந்த சொன்ன தீர்ப்பு, இது போன்ற பல தீர்ப்புகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த கவிதை எவ்வளவு உண்மையாக இருக்குங்கிறது. அந்த கோர்ட்டில் திடீர்னு பார்த்தா அந்த நீதி தேவதை இறங்கி விட்டான். கண்ணில் கட்டிய கருப்பு துணியுடன் நீதி தேவதை கீழிறங்கி வந்தாள். நீதிபதியின் சுத்தியலை எடுத்து உறக்க அடித்தபடியே சொன்னால், நீதிமன்றத்தால் கூண்டில் ஏற்றப்பட்டிருக்கும் நியாயத்தையும் தர்மத்தையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்கிறேன். நீதிமன்றத்தால் கூண்டில் ஏற்றப்பட்டிருக்கும் நியாயத்தையும் தர்மத்தையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்கிறேன் என்று சொல்லியபடி கட்டிய கண்களோடு இருப்பிடத்தை சென்றடைந்தார். போய் போயிட்டான் அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமை. நான் வந்து ஒரு லீகல் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, இருந்தாலும் சில ஜட்ஜ்மெண்ட்லாம் படிக்கும் பயிருக்கு. நான் போய் அந்த சீட்டில் உட்காந்து கூட அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு மானாவும் தெரியாது, மானான பூண்டல். ஏன்னா அப்படி போய் நான் உட்காந்தா கூட இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதிருக்க மாட்டேன். காமன் சென்ஸுக்கு இதெல்லாம் வந்து கேஎஸ்எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் கூட அதெல்லாம் நடந்துருக்கு. அதுதான் வந்து அவர் சொல்றது, பொறுத்து பார்த்து நீதியவே கீழே வந்து கூண்டில் ஏற்பட்ட நியாயத்தையும் தர்மத்தையும் எப்படி விடுதலை பண்றாங்க, நிபந்தனையின்றி விடுதலை செய்துவிட்டு மறுபடியும் போய் கண்ணை கட்டிட்டு போய் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லா பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அதிகம் பெற்ற வங்கி, கோடி கோடியாய் பண பரிவர்த்தனை, மக்கள் எழுதுவதற்கு ஆங்காங்கே 3 ரூபாய் பேனா கழுத்தில் கயிற்றுடன், 3 ரூபாய் பேனா கயிற்றில் கயிற்றுடன். இதை வந்து சர்வசாதாரண எல்லா பக்கமும் பார்க்கலாம். எனக்கு கூட வருத்தமாக தான் இருக்கு. அந்த மாதிரி நிலம் மாறாதா? ஒரு 3 ரூபாய் பேனாக்கு ஏன் கையில் போட்டி கொடுத்தாங்க? அதே மாதிரி எவசர ட்ரம்ல தண்ணி இருக்கும், பக்கத்தில் வந்து அந்த ரெண்டில் வந்து டம்ளர் இருக்கும், செயின் போட்டு என்ன கிரெடிட் போயிடுவாங்கன்னு பயப்பான். அதை எடுத்து கொடுத்துட்டு அங்கே வச்சுட்டு போயிடுவா, பொறுப்பு இல்லாமல் கேட்பான். எப்படி இருந்தாலும் அது வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சாபம், கேவலப்பட வேண்டிய விஷயம் தான். கிரெடிட் போயிடுவா ரொம்ப கேவலம், பொறுப்பு இல்லாமல் அங்கேயும் வச்சுட்டு போயிடுவான், அடுத்த தண்ணி கொஞ்சம் தடுமாறுவாங்க, அதுவும் கேவலம் என்ன. ஆனால் இது அதை வந்து சர்வசாதாரண எல்லா பக்கமும் காணக்கூடிய காட்சி. அது வந்து ரொம்ப பெரும்பாலான கவிதைகளும் இந்த நையாண்டி தன்மை வந்து இதை வந்து குடியரசு கவிதைகளில் பரவலாக பார்ப்போம். குடியரசு
கவிதைகள்ல 90% இந்த நையாண்டி, நக்கல், நகைச்சுவை அப்படியே மென்மையா இழையோடு. அதனால கேஎஸ் வந்து ரொம்ப ரசித்து வச்சு பல கூட்டங்களை பேசியிருக்கு. அவர் ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், தன் மூன்றாம் மனைவியின் 2ஆம் நாள் திருமண விழாவை ராமர் கோயிலில் நடத்தினார் ராமசாமி. 3ஆம் மனைவியின் 2ஆம் நாள் திருமண விழாவை ராமர் கோயில் நடத்தினார் ராமசாமி. அது வேற கமெண்டே கிடையாது. கவிதை மொத்த கவிதை இவ்வளவுதான், அன்எடிட்டட் வெர்ஷன். அதான் ஒரு கவிதை ரொம்ப தமாஷா. நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம்னு வச்சுங்க, நம்ம வந்து வயிற்று வலி வாயு வலின்னு போவோம். ஏதோ ஒன்று வயிற்று வலின்னு போனால் வயிறோடு பார்த்து போய் மருந்து போக வேண்டியதானே. ஆமாங்க, உடனே தெர்மாமீட்டர் வாயில் வைப்பாங்க. என்ன இந்த டாக்டர் வந்து தெர்மாமீட்டர் வாயில் வச்சாலோ அல்லது வந்து ஸ்டெத்தாஸ்கோப் எடுத்து இங்கே வச்சுருவாங்களோ உடனே சில பேருக்கு வந்து பால்பிட்டேஷன் மாதிரியாக இருக்கும். நல்லா தான் இருக்கும். அவர் வந்து சப்ஜெக்ட் டு சம் எக்ஸாமினேஷன் வி பிகம் ஸ்லைட்லி அப்நார்மல், பிபி ஏறும். இது வந்து எல்லாருமே நீங்கள் என்ன சொல்லுவாரோ, நம்ம வயிற்று வலி தான் வந்தோம், இந்த என்ன வாய்ப்புள்ள தருணம்லாம் வைக்கிறாங்க, பில்லு தீட்டிடுவோம், போய் வந்து ஸ்கேன் எடுத்து போயிடுவோம் அப்படின்னு 1000 டென்ஷனில் சொல்றாரு. என் நாக்குக்கு கீழே தெர்மாமீட்டர் வைக்கும் வரை எனக்கு காய்ச்சல் இல்லை. என் நாக்கு கீழே தெர்மாமீட்டரை வைக்கும் வரை எனக்கு காய்ச்சல் இல்லை. கவிதை அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்துருச்சுங்கிறது ஆட்டோ சஜஷன். அது வந்து கவிதை எப்பவுமே கவிதை சொல்லுவாங்க, கவிதை என்பது கவிதை தாண்டி இருக்கும்போது கவிதை எங்க முடியுதோ அங்கேருந்து இன்னொரு கவிதை மனசுக்குள்ள தோணும். அதுதான் நல்ல கவிதை. அப்படிப்பட்ட நல்ல கவிதை என் நாக்கு கீழே தெர்மாமீட்டரை வைக்கும் வரை எனக்கு காய்ச்சலே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துருச்சு. பிரிந்துவிட்ட தம்பதியரின் பிரச்சனையை விசாரித்தோம். காதலித்து திருமணம் செய்தவர்கள் திருமணத்துக்கு பிறகு காதலிக்க முடியவில்லையா? அதுதான் வந்து சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் மெஜாரிட்டி ஆஃப் தி மேரேஜ். இதுதான் வந்து உண்மை. இவர் பெரியார்தாசன் வந்து ஒரு கூட்டத்தில் சொன்னாரு. The first casualty in marriage is love. First casualty in marriage is love. கல்யாணத்தில் பலியாகிற முதல் விஷயம் காதல். ஆழமான ஸ்டேட்மெண்ட். I fully endorse it for so many reasons. என் ஃப்ரெண்ட் சொல்லுவான், நீ மனைவிக்கு தாலி கட்டினா ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டல, ஒரு கூட்டத்துக்கே தாலி கட்டு. இவரால் மட்டுமே பிரச்சனை இல்லை, பிரச்சனை அங்கெங்கேருந்து எங்கெங்கேருந்து வரும். ஊருக்குள்ள சந்தனம் ஊர்ல சந்தனம் மாறல, ஊர்ல கல்யாணம் மாறல சந்தனம் அவங்களும் சிந்து வருது. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கூட்டம், அந்த பக்கம் ஒரு கூட்டம், இந்த பக்கம் ஒரு கூட்டம் இவன் மேல ஏகப்பட்ட நம்பிக்கை வச்சு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுது. அந்த பக்கம் ஒரு கூட்டம் இந்த பொண்ணு மேலேயும் பொண்ணால் வரக்கூடிய இவன் மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு அது பெரிய ஒரு ஏற்பாடு பண்றாங்க. இந்த நம்பிக்கைகள் சிதையும் பொழுது இவர்கள் பகடைக்காய்களாக ஆகிறார்கள். They become pawns in the hands of these grown-ups. They become really pawns in the hands of these grown-ups. வந்து இது போன்ற வழக்குகளை சந்திச்ச கேஎஸ் தலையாட்டுமே தெரியுது. மேத்தா அழகா ஒரு கவிதை இருக்கிறது. இந்த விஷயங்களை உள்ளடக்கி அழகான ஒரு கவிதை. அன்பே நம் இதய வீணையை மீட்டுவது இளைய விரல்கள் அல்ல, முதிய மரக்கட்டைகள். இதய வீணையை மீட்டுவது இளைய விரல்கள் அல்ல, புதிய மரக்கட்டைகள் அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்கு. பல பல்வேறு சிந்தனைகளையும் ரசனையும் தூண்டக்கூடிய நல்ல கவிதைகள் இருக்கிற ராமானுஜம் அவர்களை வாழ்க்கை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்கு தமிழ்நாடு கலையிலக்கிய கோயில் மாவட்ட குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையாக கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் அவர்களுக்கு வணக்கம். சிறப்பான ஒரு ஐவரை ராமர்களுக்கு ராமானுஜம்